எல்லாம் பொறாம வச்சரிப்பு. ஆமா, நான் முதல்வன் இருந்தது, முதல்வன் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. எங்க பார்த்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பெயரை கண்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு அந்த பேரை எங்க பார்த்தாலும் ஒதிருது. அதனாலதான் அவர் போற இடங்கள் எல்லாம் கல்வெட்டு இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோட அவங்க இதெல்லாம் அகற்றிட்டு வராங்க. நாள் முதல்வன் திட்டத்தில் பேரை மாத்தினாங்க. தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேரை மாத்தினாங்க. பேரை மாத்துறதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, மாத்திட்டு போட்டோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கடந்த ஆட்சியில முதலமைச்சராக இருந்து திட்டங்களை செயல்படுத்தியது, பயனடைந்த மாணவர்கள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்டாக இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அது எல்லாத்தையுமே இன்னைக்கு டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. டிஐபிஆரை தாவேகாவுடைய ஐடி விங் மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் உங்க முன்னாடி இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு விரும்புறீங்க? இன்னும் 6 நாள் போயிடுச்சு பாருங்க. முடியலண்ணா, அவங்க பண்ணலண்ணா. நீங்க நேற்று நாங்க போய் நம்ம ஆள்லாம் போய் ஒரு கிரீன் கலர் துணி போட்டு மறைச்சிருந்தாங்க. அது உள்ள எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம ஆட்கள்லாம் போய் கலெக்ட் பண்ண உடனே இன்னைக்கு அதிகாரிலாம் காலையில் எனக்கே ஃபோனில் ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், 2-3 கல்வெட்டு விழுந்து போச்சு, அதனால தான் நாங்கள் மொத்தமாக எடுத்துட்டு புதுசாக போடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு பார்க்க போகிறோம். அவரோட கில்லி படத்தில் கபடி விளையாட்டில் இந்த பிளேடு மேலே வச்சிருக்க நம்பிக்கையை உன்னுடைய திறமை மேலே வையின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு நல்ல திடமான ஒரு திட்டத்தை கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் விஜய். ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை வேண்டாம், கல்வெட்டுல நீக்கிற வேலை வேண்டாம். அப்படி நீக்கினா எங்களுடைய தலைவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் நடக்கும். இன்றைக்கு நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டப்பட்ட எம்எல்ஏ சரவணன் அவர்கள் என் கூட 500 கோடி ரூபாய்க்கு பேரம் நடந்தது, அதற்கு ஆதாரத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. சம்பந்தப்பட்ட முத்துராமன் அப்படிங்கிற நபரோட போட்டோவையும் அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த முத்துராமன் யாருன்னு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இந்த ஆடியோவை என்னைக்கு பேசினாங்கன்றத பொது வெளியில சொல்ல சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன டேட்ல யார் பேசினாங்கன்றத சொல்லியிருக்கிறார், இல்லவே இல்லை. அவர் மேல விரல் நீட்டி கை நீட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணே, அந்த கட்சியை சேர்ந்த பெண்மணியே குற்றம் சுமத்திருக்கிறாங்க. அதை பத்தி வாய் திறந்து பேசாத சரவணன் இன்னைக்கு மட்டும் எனக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்கன்றது திசை திருப்புற வேலை. இது அவங்களுடைய ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமியா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரீன் பிளேவை இந்த எம்எல்ஏஸ் தான் இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரத்துக்கு எதிராக நீங்க முக்கியமான ஒரு போராட்டம் முன்னெடுத்தீங்க, அது போல ஏன் எம்எல்ஏ சரவணனுக்கு எதிராக இல்ல? இல்ல, எம்எல்ஏ சரவணன் இன்னைக்கு தானே இப்பதானே சொல்லியிருக்கிறாரு. மேல அந்த பாலியல் குற்றச்சாட்டு அவர் துணை புணர்வு ஒன்று இருக்குல்ல, ஆமா, அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக திமுக சைடுல இருந்து ஒரு வீரியமான இல்லையா? இல்ல, ஒன்றுக்கு போராட்டம் பண்ண முடியாது சார். நாங்க ஒட்டுமொத்தமா பாலியல் குற்றங்கள் நிகழ்கிறது திமுக மாணவருடைய சார்பா நாங்க வெளிப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திருக்கிறோம். கைது செஞ்சிருக்கிறீங்க. ஒரு அரசாங்கத்திற்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சில போராட்டங்கள் அதை நாங்க செஞ்சிருக்கிறோம். நான் கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேன் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு 6 மாசத்துக்கு வேடிக்கை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தெருக்கு போராட்டம் நாங்க இல்ல, பொதுமக்களே செய்யக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க.